Hi students, இன்னைக்கு chapter 9 application of integrationல exercise 9.7ல 1 and 2 பார்க்கலாம். இது gamma integral பற்றி பார்க்க போகிறோம். Evaluate the following. formula எல்லாம் பாருங்க. integral over 0 to infinity e power minus ax into x power n dx is equal to n factorial by a power n plus 1. integral over 0 to infinity e power minus x into x power n dx na n factorial. integral over 0 to infinity e power minus x into x power n minus 1 into dx is equal to n minus 1 factorial. So நம்மளுடைய exerciseல first one பார்த்தீங்கன்னா integral over 0 to infinity x power 5 into e power minus 3x dx. இதை நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலோட கம்பேர் பண்ணும்போது என்னங்கிற இடத்துல 5 இருக்குது, ஏங்கிற இடத்துல 3 இருக்குது. நெகட்டிவ் இது ரெண்டுத்துலேயுமே இருக்குது பாருங்கள், அதனால் நெகட்டிவாக விட்டுறணும். ஓகேவா? ஏங்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. சப்போஸ் வெறும் எக்ஸ்ன்னு இருந்தால் 1ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதோட ஃபார்முலா n ஃபேக்டரியல் பை a பவர் n ப்ளஸ் 1. ஸோ நான் அந்த கொஷினை எடுத்து எழுதிட்டேன். இப்போ n ஃபேக்டோரியல்ங்கிறது நம்ம கொஷின் படி என்னங்கிறது 5. ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஏங்கிறது 3. ஸோ 3 பவர் 5 ப்ளஸ் 1. என்னங்கிறது 5 இல்லையா? ஸோ 5 ப்ளஸ் 1. ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 பவர் 6. அவ்வளோதான். 5 ஃபேக்டோரியல்னால் 120ன்னு போடலாம். 3 வந்து 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு அது மாதிரி 6 டைம்ஸ் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிக்கணும். இல்லைனா இப்படியே விட்டுறலாம். இதிலே செகண்ட் ஒன் பார்க்கலாமா? இன்டகரல் ஓவர் 0 to pi by 2 e பவர் மைனஸ் tan x டிவைடட் பை காஸ் பவர் 6x இன்ட்டு dx அப்படின்னு இருக்குது. இந்த டிவைடில் இருக்குல்லடா 1 by cos அப்படின்னா secant அப்படின்னு எழுதலாம். அதனால் இன்டகரல் ஓவர் 0 to pi by 2 e power minus tan x into secant power 6x into dx அப்படின்னு மாற்றிக்கிறோம். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த secant power 6x dx இருக்குல்லடா, அதை secant power 4 into secant squared. அப்போ ரெண்டுத்தையும் பவரை வந்து ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ 6 கிடச்சிரும். அந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா ஒன்று அப்ளை பண்ணுறோம். secant square theta மைனஸ் tan square theta ஈக்குவல் டு 1. இதில் secant square theta is equal to 1 plus tan square theta. ஸோ ஒரு secant square theta இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இன்டகரல் ஓவர் 0 to pi by 2, அதாவது secant பவர் 4x இருக்குல்ல, அதை வந்து 1 plus tan squared x தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுறேன். சரியா? இன்ட்டு அந்த secant squared x e பவர் மைனஸ் tan x இன்ட்டு dx, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த secant பவர் 4 இருக்குல்ல, அது 1 plus tan squared xன்னு போட்டிருக்கலாம். அது ஹோல் பவர் 4னால் secant squared x தான் ஹோல் ஸ்கொயர்னு போடலாம் இல்லையா, அந்த கான்செப்டில் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து அகைன் வந்து நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடை போடுறேன். tan x is equal to t. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணுறச்சு நமக்கு ஒரு secant squared x, tan xோட டிஃப்ரென்சியேஷன் வந்து secant squared x is equal to dt by dx. ஸோ இது கிராஸ் ஆகிறச்சு secant squared x dx is equal to dt. அதனால தான் இந்த 6 வந்து 4 + 2ன்னு பிரித்தேன். 4க்கு வந்து 1 plus tan squared அப்படின்னு போட்டுட்டேன். இதான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. இந்த secant squared dx வந்து dtயாக மாறிடும். e பவர் மைனஸ் tan x வந்து e பவர் மைனஸ் tயாக மாறிடும். இந்த ஃபஸ்ட்டில் வந்து 1 ப்ளஸ் tan squared, tan தானே டீன்னு எடுத்திருக்கேன், அப்போ 1 plus t squared the whole squared அப்படின்னு போட்டு, ஸோ இன்டக்ரல் 1 plus t squared the whole squared into e power minus t into dt அப்படின்றது. இதுக்கு எக்ஸோட லிமிட் தான் இப்போ நமக்கு தெரியும். சரியா? எக்ஸோட லிமிட் வந்து 0 to pi by 2 அப்படின்னு கொடுத்துருந்தா, இப்போ நம்ம வேரியபிளை எல்லாமே டீன்னு மாற்றிட்டோம் இல்லையா, அப்போ டீயோட லிமிட் என்னன்னு பார்க்கணும். ஸோ t is equal to tan xன்னு எடுத்துருக்கோம். ஸோ tan 0 0, tan 90 infinity, tan 0 0, tan 90 infinity. ஓகே. ஸோ 0 to pi by 2க்கு பதில் இப்போ 0 to infinity அப்படின்னு மாறிடுது. சரியா? இது a plus b the whole squared அந்த ஃபார்முலாவில் இருக்கனால இன்டகரல் ஓவர் 0 to infinity, இன்டகரல் ஓவர் 0 to infinity, இது வந்து 1 plus 2t squared plus t power 4 into e power minus t dt. a plus அதாவது a squared plus b squared plus 2ab அந்த ஃபார்முலா அப்படி போட்டாச்சு. t பவர் 0னா 1ன்னு போடலாம் இல்லையா. ஸோ 1க்கு பதிலாக நான் அடுத்த ஸ்டெப்பில் அதை t பவர் 0 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா?
into e power minus t dt. இந்த e power minus t வந்து உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ t power 0 into e power minus t plus 2t squared. அந்த 2 வெளில எடுத்துட்டு integral over 0 to infinity அப்படியே ஸ்ப்ளிட் ஒன் பண்ணியாச்சு. 2 வெளில எடுத்துட்டு integral over 0 to infinity t squared into e power minus t dt plus integral over 0 to infinity t power 4 into e power minus t dt. 3 டேர்மாக இருந்துச்சு இல்லையா, மூணையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அதில் இருக்க கான்ஸ்டன்ட்டையும் வெளில கொண்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். integral over 0 to infinity x power n into e power minus ax dx அப்படின்னா n factorial divided by a power n plus 1. ஸோ நமக்கு இப்படி இருக்குது t power n into e power minus at into dt அப்படின்ட்டுருக்கு. அதுக்கும் அதே சேம் ஃபார்முலா தான், சரிங்களா? ஸோ ஒவ்வொரு 3 டேர்மை இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் n 0 a 1, செகண்டில் வந்து n வந்து 2 a வந்து 1, தேர்டில் n வந்து 4 a வந்து 1. சரியா? இப்போ இந்த ஃபார்முலா படி போடலாமா? அப்போ 0 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 பவர் 0 ப்ளஸ் 1ன்னு வரும். a பவர் n ப்ளஸ் 1 இல்லையா, ப்ளஸ் இது வந்து 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 1 பவர் 2 ப்ளஸ் 1. இதுக்கு ஒரு டேர்மில் ஒரு 2 வரணும், மிஸ் அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். அடுத்தது லாஸ்ட் ஒன்றில் 4 இருக்குது என்ன, அதனால் 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை a வந்து 1 தான், அதனால் 1 பவர் 4 ப்ளஸ் 1. 0 ஃபேக்டர்லாம் 1, 1 பவர் 1. 2 ஃபேக்டர்லாம் 2, ஆனால் இது கூட இன்னொரு இன்ட்டு 2 வரணும். இது 1 கியூப் 2 ப்ளஸ் 1னா 4 ஃபேக்டர்லாம் 24, இது 1 பவர் 5. ஸோ டினாமினேட்டரில் 1 தான் இருக்கனால அது வந்து 1 தான், அதனால் 1ஆல் எந்த நம்பரை டிவைட் ஆனாலும் அதே நம்பர் தான் வரணும். இது 0 ஃபேக்டர்லாம் 1, 1 ஃபேக்டர்லாம் 1, 2 ஃபேக்டர்லாம் 2, 3 ஃபேக்டர்லாம் 6, 4 ஃபேக்டர்லாம் 24, 5 ஃபேக்டர்லாம் 120. ஸோ 1 ப்ளஸ் இது 2 2s are 4 வரணும் இந்த இடத்துல, அப்புறம் 24. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 29 வந்து ரிசல்ட்டு. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து அதுக்கப்புறம் மாற்றிட்டேன், அதனால் 29 வரணுங்கிறதுனால. ஸோ அந்த 2 இன்ட்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இதாக பாருங்கள், அதனால் அந்த 2 போட்டாச்சு, அதனால் அது 4 மாறிடும். ஸோ 29 ஆன்சர். ஓகேவாடாமா? புரியுதா? தேர்ஃபோர் அந்த கொஷின் எடுத்து எழுதி 29 போட்டுருங்க. 3 ஃபேக்டோரியல்னால் என்னடா, 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. 4 ஃபேக்டோரியல்னால் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் 29 தெரிஞ்சிடுச்சு. அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் இன்டர்வல் ஓவர் 0 to infinity e பவர் மைனஸ் infinity x squared into x cube dx is equal to 32. infinity greater than 0, find infinity என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ infinity into x squared equal to t அப்படின்னா x squared is equal to t by infinity. x squared is equal to t by infinity. இப்போ infinity x squared is equal to t. இதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இன்ஃபினிட்டிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x is equal to dt by dx. இந்த dx வந்து கிராஸ் ஆகுது. ஸோ 2 infinity x into dx is equal to dt. இதுலேருந்து x dx என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ x dx is equal to dt by 2 into infinity. ஓகேவா? அந்த எக்ஸ் க்யூப் இருக்குல்ல கொஷினில், அதை வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எக்ஸோட லிமிட் வந்து 0 to infinity. இப்போ டீன்னு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், இன்ஃபினிட்டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். 0ன்னு போட்டிங்கன்னா 0 ஆகிடும், இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி ஸ்கொயர்னாலும் இன்ஃபினிட்டி தான் அப்படின்னு போடணும். ஓகேவா? இன்ஃபினிட்டி இன்ட்டு இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி ஸ்கொயர் இன்ஃபினிட்டி தான் போடணும். ஸோ லிமிட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கொஷினை எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ஷன் எடுத்து எழுதி அதை ஐன்னு எடுத்தாச்சு. இன்டர்வல் ஓவர் 0 to infinity e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் க்யூப் இருக்குல்ல, அதை எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ. இப்போ இந்த இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர்டை தான் நம்ம டி அப்படின்னு வச்சுட்டுருக்கோம். ஓகேவா? அதனால் அது e பவர் மைனஸ் டி அப்படின்னு மாறிடும். எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் t பை இன்ஃபினிட்டின்னு. எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், dt பை 2 infinity அப்படின்னு. ஸோ ஐ ஈக்குவல் டு ஐ போட்டாச்சு. இந்த இன்ஃபினிட்டியும் 2 infinity மல்டிப்ளை பண்ணும் பொழுது
2 infinity squared அப்படின்னு மாறிடும் into integral e power minus t into t dt is equal to I. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். லிமிட் வந்து அதே 0 to infinity தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ n factorial by a power n plus 1 அந்த ஃபார்முலாவில் போடலாமா? ஸோ 1 by 2 infinity squared into இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணும்பொழுது ஏங்கிற இடத்துல 1 இருக்குது, என்னங்கிற இடத்துலையும் 1 தான் இருக்குது. ஸோ 1 factorial divided by a power 1 plus 1, அது 1 power 1 plus 1 is equal to I. ஸோ 1 by 2 infinity squared into 1 factorial 1 1 power அது 1 plus 1 வந்து 2ன்னு எடுத்து equal to I டாமா. 1 by 1னா 1 தான், அப்போ 1 by 2 infinity squared மட்டும் தான் இருக்கும், சரியா? பட் இதோட இந்த கேள்வியோடைய ஆன்சர் வந்து 32ன்னு கொடுத்துருக்கா, அதுதான் ஐன்னு நம்ம எடுத்துட்டுருக்கோம். ஸோ 1 by 2 infinity squared is equal to 32. இந்த 32 வந்து இங்கிட்ட கிராஸ் ஆகிறச்ச 64ன்னு மாறிடும். இந்த இன்ஃபினிட்டி ஸ்கொயர்டு வந்து அங்கிட்ட கிராஸ் ஆகிடும், ஓகேவா? இந்த 32 கீழே வருது, அப்போ 2 into 32ன்னு ஆகிடுமா? இந்த இன்ஃபினிட்டி ஸ்கொயர்டு அங்கிட்ட போகுது. ஸோ 1 by 64 equal to infinity squaredனா infinity is equal to 1 by 8. ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ infinity is equal to 1 by 8. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.